Hi, welcome to Developers for YouTube channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெசிஷன் ட்ரீ அல்காரிதம் பத்தி பார்க்க போறோம். ஸோ டெசிஷன் ட்ரீங்கிறது என்னன்னா ஒரு சூப்பர்வைசர் லேர்னிங் அல்காரிதம். இது வந்து ரெகுலேஷனுக்கு கிளாசிஃபிகேஷன் ரெண்டுலையுமே இது நம்மளால யூஸ் பண்ண முடியும். டெசிஷன் ட்ரீனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா செட்டை வந்து ஒரு ஸ்மாலர் சப்செட்டா வந்து அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் பேஸ்ட் ஆன் தி ஃபீச்சர் வேல்யூஸ். அந்த அந்த மாதிரி பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல வரும். ஸோ ஃபைனலி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அதுல இருந்து நம்ம வந்து ஒரு அவுட்புட்டை வந்து கெட் பண்ண முடியும். ஸோ இது ட்ரீ ஷேப்ல இருக்கிறதுனால அது வந்து டெசிஷன் ட்ரீன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இமேஜ்ல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டெசிஷன் நோடுங்கிறது தான் வந்து ரூட் நோடு. நம்மளோட டேட்டா செட் வந்து அது என்ன பண்ணுதுன்னா சப் ட்ரீயா வந்து பிரிக்குது பேஸ்ட் ஆன் தி ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ டெசிஷன் ட்ரீக்கு அப்புறம் லீஃப் நோடுன்றது பார்த்தீங்களா. ஸோ இந்த லீஃப் நோடு தான் என்னன்னா ஃபைனல் அவுட்கம்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த குரூப் ஆஃப் சப்செட்டை வந்து அது வந்து என்ன பண்ணுவோம்னா கிளாஸிஃபை பண்ணி அது வந்து ஒரு டிசிஷனை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இங்கே ரூட் நோடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், பிரான்ச்சஸ்ங்கிறது தான் வந்து இந்த டிசிஷன் நோட்ஸ், இன்டர்னல் நோட்ஸ்ங்கிறது அது உள்ள நடக்கிற இன்டர்மீடியட் டிசிஷன்ஸ், லீஃப் நோட்ஸ் தான் வந்து ஃபைனல் அவுட்கம்ஸ். ஸோ இது வந்து டூ டைப் ஆஃப் ட்ரீஸ் நம்ம வந்து டிபெண்ட் பண்ண முடியும். ஒன்று வந்து கிளாசிஃபிகேஷன் ட்ரீ, அனதர் ஒன் இஸ் ரெக்ரெஷன் ட்ரீ. கிளாசிஃபிகேஷன் ட்ரீல வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கிளாசிஃபிகேஷனுங்கிறது வந்து என்னது பைனரி வேல்யூஸாக இருக்கலாம், ஸ்பேம் நாட் ஸ்பேம். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணி அவுட்கம் பார்க்குறது தான் கிளாசிஃபிகேஷன் ட்ரீ. ரெக்ரெஷன்னா கண்டினியூஸ் வேல்யூஸ், ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறது, கோல்ட் ப்ரைஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட் வேல்யூஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறது, இது எல்லாமே என்னன்னா ரெக்ரெஷன் ட்ரீல வரும். ஓகே, ஸோ இதில் வந்து மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது வந்து என்ன சொல்றாங்க, கிரைட்டீரியன்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மெத்தடு. ஓகே, ஸோ இந்த கிரைட்டீரியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட நோடோட குவான்டிட்டியை வந்து மெஷர் பண்ண முடியும். அதான் சொல்லியிருக்காங்க, மெஷர் த குவான்டிட்டி ஆஃப் ஸ்பிளிட் அட் ஈச் நோடு. இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இது நமக்கு வந்து எதுக்காக ஹெல்ப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ டிசைட், அதாவது எப்படி வந்து டிவைட் ஆகுது, அந்த நோட்ஸ் வந்து எப்படி டிவைட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அவுட்புட் வந்து பார்க்க போறோம், கரெக்டா. ஸோ அந்த அவுட்புட் ப்ரிடிக்ட் பண்றதுக்கு வந்து நோடு எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை மெஷர் பண்றதுக்கு தான் வந்து இந்த கிரைட்டீரியன்ஸ் யூஸ் பண்றாங்க. இதுல வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு: என்ட்ரோபி, கினி, எம்எஸ்சி, லாக்லாஸ். இந்த என்ட்ரோபி கினிங்கிறதுனா நார்மலா நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவோம். எம்எஸ்சிங்கிறது லாக்லாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஸ்கொயர் ரெக்ரெஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்றோம். சாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இதுல ஐரிஸ் டேட்டா செட் எடுத்திருக்கேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா எஸ்கேஎல் லேர்ன்ல வந்து நம்ம வந்து டிசிஷன் ட்ரீ கிளாஸ் பேர் எடுத்திருக்கோம். ஸோ கிளாஸ் பேர் என்ன, கிளாசிஃபிகேஷன் ட்ரீ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ அதுல டிசிஷன் ட்ரீ கிளாஸ் பேர் எடுத்திருக்கிறோம். டேட்டா ஸ்ப்ளிட் பண்றதுக்கு ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் எடுத்திருக்கிறோம். அடுத்து இது வந்து கிளாசிஃபிகேஷன் மாடல்ங்கிறாங்க. மெட்ரிக்ஸ் வந்து என்னன்னா அக்யூரசி ஸ்கோர், அக்யூரசி தான் ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இங்கே லோட் பண்றோம் டேட்டாவை. எதோட டேட்டான்னு பார்த்தீங்கன்னா ஐரிஸோட டேட்டா செட்டை லோட் பண்ணியாச்சு. அதோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எக்ஸ்லையும், லேபிள்ஸ்லாம் வந்து ஒய்லையும் வச்சிருக்கோம். தட் மீன்ஸ் எக்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், ஒய் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். எக்ஸ் வந்து இன்புட், ஒய் வந்து அவுட்புட். ஸ்பிளிட் இன்டு ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் செட். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், அந்த ஐரிஸோட டேட்டா செட்டை வந்து 70% ட்ரைனிங்க்கும் 30% வந்து டெஸ்டிங்க்கும் நம்ம வந்து பிரிச்சு எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா டிசிஷன் ட்ரீ மாடல் ரெடி பண்ணிட்டு அதுல வந்து நம்மளோட எக்ஸ் ட்ரெயினையும் ஒய் ட்ரெயின் டேட்டா செட் கொடுத்து மாடலை வந்து ஃபிட் பண்றோம். ஃபிட் பண்ணி ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்டெக்ஸோட வேல்யூவை கொடுத்து நம்ம என்ன பண்றோம், ப்ரிடிக்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகேயா, ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா எவாலுவேட் பண்ணி பார்க்குறோம். ஸோ எவாலுவேட் பண்ணும்பொழுது நம்ம என்ன முதல்ல பார்த்தோம், எவாலுவேஷன் என்ன பண்ணி பார்க்குறோம், அக்யூரசி ஸ்கோர் தான் பார்க்குறோம். ஸோ இங்கே இதோட அக்யூரசி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 100% இருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து விஷுவலைஸ் பண்ண போய் பார்க்க போறோம். ஸோ விஷுவலைஸ் பண்ணும்பொழுது எப்படி வரணும்னா டிசிஷன் ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த நோடுலாம் வந்து எப்படி வந்து ஸ்ப்ளிட் ஆகுது அப்படி ரூட் நோடுல இருந்து லீஃப் நோடு வரைக்கும் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு பார்த்தோம்ல. ஸோ அதே சிமிலர் கைண்ட் ஆஃப் அவுட்புட் தான் இப்போ நம்ம இங்கே பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டாப் ஒன்ல இருக்கிறது வந்து ரூட் நோடு, அதுக்கப்புறம் வந்து ட்ரூ ஃபால்ஸ்ன்னு 2 நோட்ஸ் பிரியுது. அது
பிரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுல இருந்து வந்து சப் நோட்ஸ் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு லாஸ்ட்டா வந்து லீஃப் நோட்ஸ் வந்துருக்கு. கரெக்ட்டா? ஸோ இந்த லீஃப் நோட்ஸ வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? டெசிஷன் எடுக்க போறோம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கினிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேயா? கினி வந்து பெஸ்ட் ஃபார் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ கோர்ஸ் டீட்டெயில் எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்க்ரீன்ல இருக்கிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.